இன்னைக்கு பெப்ஃபை மோட்டார் சைக்கிள் டயர் கண்டுபிடிச்ச ஜான் பாய் டன்லப் அவர்களோட பர்த்டே. ஸ்காட்லாந்துல 1840ல பிறக்கிறாரு. ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு கால்நடை மருத்துவம் படிக்கிறாரு. வெட்டினரி சர்ஜனா ஒர்க் பண்றாரு. 1887ல இவரோட 9 வயசு பையன் தன்னோட சைக்கிள் ஓட்ட கஷ்டமா இருக்கு, அதை சரி செஞ்சு தர சொல்லி கேட்டிருக்கான். அதனால கெட்டியான ரப்பர் டயர்ல ஏதாவது மாற்றம் செஞ்சு தன்னோட பையனுக்கு உதவணும்னு ஆராய்ச்சியில ஈடுபடுறாரு. ஒரு நாள் தோட்டத்துல செடிகளுக்கு தண்ணீர் விட பயன்படும் பழைய குழாயை வெட்டி டியூப் மாதிரி செஞ்சு அதுல காத்த ஃபில் பண்ணி சைக்கிள்ல பின்னாடி சக்கரத்தோட மாட்டி பாக்குறாரு. சைக்கிளும் இவரோட பையன் கேட்ட மாதிரியே ஓட்டுறதுக்கு ஈஸியா இருந்திருக்கு. காற்றடைக்கப்பட்ட இந்த டயரை மேலும் ஆராய்ச்சி பண்ணி இதற்கான காப்புரிமையும் வாங்குறாரு. சைக்கிள் ரேஸ்ல இவரோட டயர் யூஸ் பண்ணின சைக்கிள் வின் பண்ணுது. இதை பார்த்த ஒரு பிசினஸ் மேன் கிராக்ஸுக்கு இதுல ஆர்வம் அதிகமாயிடுச்சு. கிராக்ஸ் அண்ட் டன்லப் 2 பேரும் சேர்ந்து டன்லப் ரப்பர் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. லேட்டரா அந்த கம்பெனியில இவருக்கு பெரிய ப்ராஃபிட் இல்லாதனால தன்னோட காப்புரிமையை கிராக்ஸ்க்கே சேல் பண்றாரு. இந்த கம்பெனி டன்லப் நேம்லயே ரன் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரப்பர் டயர் வேர்ல்டு ஃபுல்லாவும் ஃபேமஸ் ஆகுது. இவரோட கண்டுபிடிப்பு பல இண்டஸ்ட்ரிகள் உருவாகுறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இன்னைக்கு இவரோட பர்த்டே. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.